என்ன சிஸ்டர் கையில் என்ன சமையல் புக்கா? ம் ஹம். இந்தா நீயே படிச்சு பாரு. ஆ, முதல்ல உனக்கு புக்கு கையில ஒழுங்கா பிடிச்சு படிக்க தெரியுமா? இந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் படிக்கிறது இல்ல. ஓ அப்படியா? சார் எந்த மாதிரி புக்ஸ் படிப்பீங்க? ஏய், சும்மா உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவரா சீன் போடாதண்ணா, சரியா? பை த வே, நான் என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு எந்த கண்ட்ரி போறேன்னு தெரியுமா? இப்ப யார் அத பத்தி கேட்டது உன்கிட்ட? நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நானே சொல்றேன். ஆக்சுவலா என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கனடா தான் பெஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா அங்க கொஞ்சம் குளிரா இருக்குமாமே. சோ நான் ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா அப்படி போலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? எந்த கண்ட்ரிக்கு போகணும்னாலும் முதல்ல நீ இங்க பாஸ் பண்ணணும். அப்பதான் அங்க அட்மிஷன் போடுவாங்க. பாஸ் ஆயிடுவியா? ஆ? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, உனக்கு ஏதாவது ஹாப்பனிங்கான கண்ட்ரி தெரியுமா? உன்னை பார்த்தா படிக்க போன மாதிரி தெரியலையே. உனக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. ஓ ம். ஆமா, நீ எந்த ஊருக்கு போற? புரியலையா? ஐ மீன், கல்யாணம் பண்ணிட்டு எந்த ஊருக்கு போற? ஆண்டிப்பட்டியா இல்ல அரசம்பட்டியா? நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல. ஆ? என்னோட கனவை யாருக்காகவும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன். கனவா? உனக்கா? எப்படி? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு உன் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு நெத்தி நிறைய போட்டு வச்சுட்டு சுட சுட காஃபி எடுத்துட்டு போய் வீட்டுக்காரரை போய் எழுப்புவாங்கல, அந்த மாதிரி கனவா? ஏய் நீ ரொம்ப பேசுற. சரி சரி, கோவப்படாத. உன் கனவு என்னன்னு சொல்லி கேட்கலாம். நான் இந்த வீட்டை விட்டு போய் படிக்க கூடாதுன்னு தடுக்கிறீங்கல்ல, ஆனா நான் நிறைய படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்க கண்ணிலேயே படாத அளவுக்கு நாடு நாடா சுத்தி பார்த்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு போவேன். ஆ. நீ வேணா பாரு, நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, நம்ம நாடே பெருமைப்படுற அளவுக்கு பெருசா ஏதாவது பண்ண போறேன்.